பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலே உங்களோடு நான் பேசி வருகிற மல்கியா 4:2 வாசிக்கிறபடி, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆரோக்கியம் ஏன் இல்லை? இதைத்தான் சொல்லி வரேன். சங்கீதம் 38:3 உம்முடைய கோபத்தினால் என் மாமிசத்திலே ஆரோக்கியம் இல்லை. பாவத்துக்கு அப்புறம் வரும். ஏன்னா முதல்ல இன்னைக்கு கோபத்தை பார்த்துருவோம். ஏன்னா பாவத்தினால இருக்கு, இன்னும் செய்கிற தவறுகள்னால இருக்கு, பல காரியம் உண்டு. ஆனால் இன்னைக்கு கோபத்தை மட்டும் பார்ப்போம். கர்த்தருடைய கோபத்தினால, உம்முடைய கோபத்தினால் என் மாமிசத்திலே ஆரோக்கியம் இல்லை. கர்த்தருடைய கோபம் ஏன் வருது? உங்க வேதத்தை திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், மறக்கவே கூடாது. என்னத்தை? பைபிளை. இன்னொரு காரியம் சொல்ல, ஃபோனில் தயவு செய்து திருப்பாதீங்க. ஏன்னா ஃபோன் எப்போவும் சார்ஜ் எப்போ போகும் தெரியாது. ஏன்னா எந்த நேரமும் அந்த ஃபோனும் கையுமா தான் இருக்கிறோம். பள்ளிக்கூடம் போகும்போது கூட பேனாவை மறப்போம். ஏன் கொண்டு போக வேண்டிய மை பாட்டில் கூட முந்தி காலத்தில் மை, இப்போ மை இல்லை, ரீஃபில் கொண்டு போயிடுறீங்க. எதெல்லாம் மறந்துடுவோம். ஆனால் மறக்காமல் வச்சுருக்கிறது ஃபோன் தான். ஆனால் சார்ஜ் கூட அடிக்கடி மறந்துடுவோம். அதனால் அதை திருப்பாதீங்க. உங்கள் வேதாகமத்தை எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதாவது 108, இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் யாரும் மறக்க மாட்டீங்க. எல்லா ஊர்லேயும் காலையில் எழுந்திரிச்சிருந்து ராத்திரிக்குள்ளே பாம் 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 நடிச்சிட்டு போதில்லை. அரசாங்கத்துக்கு தெரிஞ்சால் அதை இலவசமாக வச்சுருக்காங்க. 108 ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இலவசமாக கூப்பிடலாம். இந்த 108 மத்தேயு 10:8 எல்லாரும் கையில் எடுத்து வச்சுக்குவீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும், ஒரு நாள் பொழுதை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் பொழுதை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உள்தையை அல்வே உள்தையை பெருதையா, உள்தையை பெருதையா, அல்வே உள்தையை பெருதையா. அல்வே 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 ஆருய புத்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாளுமையே அணியா, அலைந்து திரிந்த ரோகினா. அலைந்தேன் பல நாளுமையே அணியா, அலைந்து திரிந்த ரோகினா. அழைத்தே அல்வாலே என்னையும் அழைத்தீர் அல்வாலே, அழைத்தீர் அல்வாலே என்னையும் அழைத்தீர் அல்வாலே. அல்வே 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 ஆருயிர் புத்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. லோகத்தில் பொருளில் இனிமை, அழியும் புல்லின் பூவை
போல் பூலோகத்தில் பொருளில் இனிமை அழியும் புல்லின் பூவை போல் வாடாதே ஐயா அல்வி வாடாதே ஐயா வாடாதே ஐயா அல்பு வாடாதே ஐயா. எல்லாம் எடுத்துருப்பீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இந்த அர்த்தத்தை தான் குறிச்சுக்கணும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு வியாதிக்கு ஜெபம் பண்ணணும்னா நம்ம பிள்ளைக்கு வியாதி நிற்குச்சுன்னா 10,000 கொடுப்பியான்னு கேட்காதீங்க. ஏன்னா இலவசமாக கர்த்தர் சுகத்தை கொடுக்குறவர். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரம் அநேக பார்த்தீங்கன்னா சிலர் உன் வீட்டில் ஒரு தகடு இருக்குது, அது எடுக்கணும் இவ்வளோ கொடு. எனக்கு கண்மாருடைய அறிய வேண்டிய காரியத்தை அறியாததுனால தான் மாம்சத்தில் நோய் வருது. எப்படின்னு பாருங்க, இலவசமாய் பெற்றோம். ஆண்டவர் கிருபையை இலவசமாக கொடுக்கிறார். எது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். இயேசு அன்றைக்கு அனுப்பும்போது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து பக்கத்துல வந்து அவர்களை நோக்கி, யார்? அந்த சீஷர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு அனுப்பினார். அதே இதுல லூக்கா 10:19 என்ன வாசிக்கிறோம்? மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இவ்வளவு அதிகாரத்தை இலவசமா கொடுத்து உங்களுக்கு எனக்கு கிருபையினால நிரப்பி இருக்கிறார். ஏன்னா அவருடைய கிருபை. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, ஐயா ஒருத்தன் சப்பானியா இருந்தவன் சோமாயிட்டான். பேதுருவை பிடிச்சிக்கிட்டு யோவானை பற்றிக்கிட்டு நிற்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். சரி, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவர் இல்லாட்டா ஒண்ணும் கிடையாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இல்லாட்டா ஒண்ணும் கிடையாது. அதை மறந்துட்டோம். இங்க பார்க்கிற ஓடி வந்து நோக்கி பார்த்தோம்னு சொன்னா, எங்களை நோக்கி பார்க்கிறதுன்னு நாங்க என்ன எங்க சுய சக்தியினாலா சுய பக்தியினால இதை செஞ்சோம்? எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். இவ்வளவு சொன்னா, அந்த இயேசுவை கொலை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க. பிலாத்து விடுதலையாக்க தீர்மானிச்ச போது கூட நீங்க பரவாச கேட்டீங்களா ஒழிய இயேசுவை விடுதலை செய்ய கேட்கல.
அந்த தேவனை மரித்தோர் இருந்து அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகம். அப்படின்னா என்ன? சர்வ அங்கத்துல சுகம். கையில சுகம் இருக்கு, வலி போயிடுச்சு, காலில் இருக்குங்க கூடாது. காலில் போயிடுச்சு, இப்போ கொஞ்சம் முழங்காலில் இருக்குங்க கூடாது. சர்வ அங்கத்திலும் சுகம் கிடைக்கணும், பரிபூரண சுகம். ஏன்னா ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடிக்கும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற என்ன குறை தெரியுமா? இலவசமாக பெற்றதை வியாபாரம் ஆக்கிடக்கூடாது. அப்புறம் இயேசு கோவம் தான் சவுக்க பிடிச்சி தான் வரணும். இங்கே பார்க்குறோம், எலிசா ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற ஒரு மனுஷன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் பலமுறை படித்திருக்கலாம். ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி. அவனிடத்தில் ஒரு குஷ்டரோகி. அவன் யாரு? சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான். அவன் தன் ஆண்டவனிடத்தில் எண்ணிக்கை உள்ளவன். ஆனால் அவனுக்கு வியாதி. இந்த வியாதி தீர்க்க எத்தனையோ இடம் முயற்சி பண்ணியிருப்பான், நடக்கலை. கடைசியில் அவன்கிட்ட ஒரு பெண் இருந்தா, ஒரு சின்ன பெண்ணு. இதை உட்காந்து நீங்கள் படித்து பார்க்கணுங்கிறது தான் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அவனிடத்தில் ஒரு அடிமையாக பிடிச்சி வரப்பட்ட பொண்ணு. ஒரு நாள் நாச்சியார்கிட்ட கேட்டிருப்பா. யார்கிட்ட? நாகமானுடைய ஒய்ஃப்ட்ட. அம்மா, ஐயா நல்லா சண்டை போடுறாரு, குதிரையில் போகிறாரு, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் சட்டையை கலட்டினா உடம்பெல்லாம் இப்படி இருக்கே, ஏம்மா? அதுதாம்மா எனக்கு விளங்கலை. அதுக்கு தாம்மா மருத்துவமும் கிடைக்கல, நாங்களும் பண்ணாத முயற்சி இல்லை. இவ்வளோதானா? இது ஒன்றும் இல்லைம்மா. எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர் யார்? எலிசா. எங்கள் தேசத்தில் சமாரியான ஒரு இடம் இருக்கு, அங்கே இவர் போனார்னா நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இதை கேட்டோன்னு அந்த அம்மாவுக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கு. நாம பாரும்ல, நீங்கிட்டே 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 எல் பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே 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 பாவ பாரம் எல்லாம் நீங்கிட்டே. பாவ பாரம் எல்லாம் அவளுக்கு ஒரு நிமிஷத்தில் போன மாதிரி. ஏன்னா அவன் சொல்ல, எங்கள் ஊரில் இருக்கும் தீர்க்கதரிசி இருக்காருமா, அவர்கிட்ட போனால் இவர் என்ன செய்வார்? நல்லா இருக்கும், அங்கே போயிட்டீங்க இந்த குஷ்டரோகத்தை என்ன செய்வார்? அவர் சோமாக்கிடுவார். அந்த பிள்ளை கண்ணால் பார்த்தாளா? இல்லை. அவர் சொல்கிறான், எங்கள் ஊருக்கு மட்டும் அனுப்பி போனால் நல்லா இருக்கும், ஐயா சோகம் பெற்றுவார். இதை நாகமான்ட்ட நாச்சியார் சொல்லி, அவன் அதை நம்பி ராஜாட்ட சொல்லி கடிதம் பெற்று அங்கேருந்து எலிசாட்ட வாரான். வந்த உடனே அவர் சொன்னார், குஷ்டரோகி தானே, அவனை போய் குளிச்சுட்டு வர சொல்லு. எங்கே? இந்த யோர்தானில் போய் குளிச்சுட்டு வர சொல்லு. 7 தரம். ஏன்னா அந்த யோர்தான் சாதாரண காரியம் இல்லை. யோர்தானை கடப்போம் அவர் துதியால், எரிகோவை தகர்ப்போம் அவர் பலத்தால். யோர்தான் இல்லையா? நாம பாருவோம், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தனம் உடனே. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானை பற்றி சொல்லக்கூடாது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சூளுரைத்த இடம். இந்த யோர்தான் அன்றைக்கு ஒரு ஏழை கோடலியை விட்டு ஒரு குச்சியை ஒடிச்ச போட்டு எலியா செய்த அற்புதத்தை கண்ட இடம். அப்படித்தானே? இதே யோர்தான்ல தான் எலியாவும் எலிசாவும் அக்கறைப்பட்ட போது மறுபடியும் 2 பிரிந்து கர்த்தருடைய எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டபோது மறுபடியும் அவனுக்கு எரிந்து வழிவிட்ட இடம். இதுதான் எலியா கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம், ஏறி போன இடம். யோர்தானை பற்றி அவனுக்கு தெரியாது.
நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கற்பூர வாசனையை பற்றி கழுதைக்கு எப்படி தெரியும்? இது வியாதி நீங்கன்னு வந்துச்சு. அதனால போய் குடின உடனே எங்கள் ஊரில் தண்ணி இல்லையா, எங்கள் ஊரில் நதி இல்லையா? இருக்குது. ஏன் இங்கேருந்து குத்தாலத்துக்கு போகிறோம்? அங்கே குரங்கு இல்லையா? இந்த குரங்கு சோமாடு தான் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. நான் எங்கிட்ட இல்லையா இருக்குயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சா அந்த வியாதி தீரும். 2 கண்ணு தெரியாதுன்னு சொன்னார். நீ போய் சூலமாம் குளத்துல கழுவுனார். அவன் என்னத்தை பூசுனீங்க? நான் போய் கழுவணும், எப்படி போகணும்னு கேட்கல. உடனே போய் அவன் கழுவிட்டு வந்தான். அவன் சொன்னான், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, அவர் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறார் தான் எனக்கு தெரியும். இயேசு எனப்பட்டவர் என் கண்ணில் சேர போது கழுவுனாரு, கழுவினேன், பார்வை பெற்றேங்கிறான். இவனுக்கு என்ன தெரியாது? கற்பூர வாசனை தெரியாது. எங்கள் ஊரில் ஆப்னா பர்பார்னாலே ஒருத்தன் சொன்னான், ஐயா உங்கள் ஊரில் எல்லாம் இருக்கட்டும்யா, எல்லாம் இருக்கட்டும், அங்கே சோமலேருந்து தானே இங்கே வந்த, அவர் குளிக்கத்தானே சொன்னார், சண்டை ஓடவா சொன்னார், இறங்கித்தான் பாருன்னா. அப்போ தான் இறங்கினான். இறங்குற உடனே பார்த்தாங்க 7ஆவது தரம் முங்கின உடனே மாம்சம் பரிபூர்ணமாயிடுச்சு, சுகமாயிடுச்சு. சுகமான உடனே அள்ளி கொடுக்க வாரான். இவர் சொல்கிறாரு, நோ 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 நோ, எனக்கு வேண்டாம்ப்பா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. மிக அழகா எழுதி தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் இவன் அடிச்சுக்கிட்டாராம். அவர் விட்டுட்டாரு. இலவசமாய் பெற்ற இலவசமாய் கொடுங்க, போயிட்டாப்பா, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்ட்டார். ஆனால் இவன் கொண்டு வந்து பார்த்தோன்னா ஐயோ 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 போகுது போகுது. நிறைய பேருக்கு இப்படி தான். எனக்கு அன்பானவர்களே, அவர் நினைச்சா எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், இல்லாத இடத்துல இருக்கிறவைகளாக மாற்ற முடியும். ஒரு காற்றை கொண்டு வாந்தி எடுக்கிற வரைக்கும் காடையை கொண்டாந்து குவிக்க முடியும். அவர் நினைச்சா தண்ணீரை ரசமா மாற்ற முடியும். அவர் நினைச்சா பிறவியிலிருந்து சப்பானியா இருந்தவனை காலூன்றி நிற்க செய்ய முடியும். நமக்குள்ள இன்னைக்கு சந்தேகம், இவனுக்கு இலவசமாக பெற்ற இதை விட்டுட்டாரு, ஐயா விட்டுட்டாரு. அவர் பின்னாடி ஓடி போய் எதையாவது நான் வாங்கித்தான் ஆவேன் அப்படின்னு ஓடி போய் பொய் சொன்னான். நாக்கில் ஆரோக்கியம் இல்லை. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 15:4 மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அதை மறந்துடக்கூடாது. இவன் ஆரோக்கியம் இல்லாத நாவு பொய் சொல்றான். என்னப்பா சுக செய்தியா? அதெல்லாம் சரிதான். இப்போ தான் 2 பேர் தூரத்தில் இருந்து வந்தால் அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுக்கணும், கொஞ்சம் வெள்ளியும் வஸ்திரம் கொடுக்கல. அவன் சொன்னா, அட பாவி, இம்புட்டும் யாருக்குடா கொண்டாந்தேன், இவ்வளவு சேர்த்து வச்சு என்னத்தை கண்டேன், சுகம் இல்லையே. எனக்கு அன்பானுடைய ஒன்றை தெரிஞ்சுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. வேதம் அழகா சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறார். சரி, அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறது. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்க. இவனுக்கு எல்லாம் இருந்து என்ன இருக்கு? வியாதி இருந்து என்ன பிரயோஜனம்? வியாதி தான் இருக்கு. எதையும் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரம் போட்டாலும் குஷ்டரோகம் வந்துச்சுன்னா புண்ணு சலம் வந்துடும். எனக்கு கண்மாருடைய அனுபவிக்க முடியல. எல்லாத்தையும் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஐயா, செல்வத்தை எது கொடுக்குறா தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கறது தான். ஒருத்தனை மேன்மைப்படுத்த முடியும், உயர்த்த முடியும், ஒரே நிமிஷத்தில் ஆசீர்வதிக்க முடியும். மறந்துட்டான் இவன். இருக்கிற இடம் எது மறந்துட்டான், தான் சூழ்நிலை எது மறந்துட்டான், தான் யாருங்கிறத மறந்துட்டான். அடுத்து வரப்போகிற ஊழியக்காரன் இவன் சொல்கிறான், என் ஆண்டவன் அவன் கையிலே எதையாயிலும் வாங்காம விட்டுட்டேன், கொஞ்சமாக வாங்கியிருக்க வேண்டாமா? இந்த ஆளுக்கு புத்தி இல்லையா, கொண்டு வந்து கொடுக்குறான். இன்னைக்கு ஏன்டையும் சில பேர் சொல்லுவாங்க, அந்த அவங்க காணிக்க ஆரம்பிடுறார், எப்படி வந்தான்னு அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், இல்லை, வேசியின் பணையமும் நாயின் கரையமும் வேசியின் பணையமும் கர்த்தருடைய சன்னதியில் வரக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் காணிக்க கொடுத்துக்கிட்டு இருந்தார்.
அதை கேட்டால் என்ன பிரதர் நீங்கள் வட்டிக்கெலாம் கொடுப்பீங்களோ? இல்லை வட்டிக்கு கொடுக்கறதில்ல பிரதர், ஒருத்தட்ட திருப்பி கொடுக்க மாட்டேங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த வட்டியை நான் செலவழிக்கிறது இல்லை பிரதர். எப்போ என்ன செய்றீங்க? உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறேன் 1500 நிறைய பார்க்கணும். இப்படிப்பட்ட காணிக்கை வந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவர்களே, அவன் செய்கிற பாவத்தை நம்ம தலையில் கட்டுறது. இந்த கேயாசி பொய் சொல்கிறான். ஏதாவது வாங்க பின்னாடியே ஓடி அவன் பாவம் சுகம் பெற்றுவேன் ரதத்துலேருந்து குதிக்கிறான். குதிச்சு என்னப்பா இப்போ தான் 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், கொஞ்சம் கொடுங்க. நீ தூக்க வேண்டாம், தூக்குற கூட ஒரு ஆளை அனுப்புகிறேன். இவன் வந்தவுடனே பக்கத்தில் வாங்கி வச்சுட்டு மேட்டண்டையில் வச்சுட்டு இங்கே வந்து சொல்கிறான், எங்கேருந்து வர்றப்பா? நான் எங்கேயும் போகலையா, இனிமேல் நீ எங்கேயும் போக மாட்டேங்கிற அளவுக்கு முடிஞ்சு போச்சு. எங்கேயும் போக மாட்டேன், இங்கேருந்து போகிறதோட சரி, எங்கேயும் போகல. அந்த நாகமான் குறித்து வரும்போது ஏன் இதையும் உன் கூட இல்லையே, சரி வாங்கினது வாங்கினேன், இதையும் கொண்டு போ, உன் மாம்சத்துலேயும் ஆரோக்கியம் இல்லாமல் போன்னு சொல்லி எலிசா சொல்லிட்டார். என்ன சொன்னார்? நாகமானை விட்டு போன குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும். இவன் செஞ்ச பாவத்தினால ஒரு சந்ததிக்கே என்ன செஞ்சு? ஆமாம், ஆபிரகாமுக்கு சொன்னார், இந்த சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவே, சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பே, நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன், தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல அன்பல், நல்ல நண்பல், தேவ சித்தம் செய்ய சத்தம் கேட்டு தன்னை தத்தம் செய்த நல்ல அன்பல், நல்ல நண்பல். ஆபிரகாம் சந்ததிக்கு அவன் ஒரு பக்கம் தேசத்தை கொடுப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணாலும் ஆதியாகமம் 15:12 தூங்குனதுனால அவருடைய சந்ததியாருக்கு 40 இருந்தது எத்தனை ஆக்கிட்டு போயிட்டான்? 400 வருஷம். இவனால் முடிஞ்ச இவன் சந்ததிக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டான்? வியாதியை சம்பாதிச்சுட்டு போயிட்டான். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, மாம்சத்தில் ஆரோக்கியம் எதனால இல்லை? கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய கோபம் எதனால வருது? ஆமாம், நியாயமான காணிக்கை வாங்கினா எலிசா மட்டுமில்லை, கேயாசி பெரிய ஊழியக்காரனாக வந்திருப்பான். இன்றைக்கு சொல்லுவேன், உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்திலே தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். என் அன்பு மக்களே, ஆண்டவர் சித்தமான தொடர்ந்து உங்களோட பேசுகிறேன். பாவத்தினால எலும்புகளில், இன்றைக்கி எலும்புகளில் அத்தனை பேர் சௌக்கியம் இல்லை, கண்ணில் சௌக்கியம் இல்லை, காதில் சௌக்கியம் இல்லை. எதுக்காக எல்லாம் சொல்கிறேன், நேரம் வந்தா. இங்கே பார்க்கிறோம், மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஏன்? கோபத்தினால. கர்த்தருடைய கோபம் எதனால வருது? என் நாமத்தை அறிந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் வைப்பார். நீ நீதியாக நடக்கணும்ல. தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, சந்தோஷம். இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வருவதற்கு மாதம் முழுவதும் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் எழுப்பணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபை கொஞ்சம் வந்து பாருங்கள். பார்வையற்ற மக்களை வச்சுருக்கோம் உள்ள திருநெல்வேலியில். இட பற்றாக்குறை இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு பையன் காலையில் 26 வயசு பையன், ஐயா சித்தி கொடுமை, ஐயா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, சித்தி கொடுமை, எங்காவது போடான்னு என்னை விரட்டுறாங்க, நான் கண்ணும் தெரியல, எங்கேயா போகிறது, இடம் கொடுப்பீங்களான்னு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் ஃபோன் பண்ணி ஐயான்னு ஓன்னு அழுதான், போப்பா நாங்கள் சொல்கிறேன்னு. இப்படிப்பட்டவங்களுக்காக இன்னொரு அறை கட்டணும். வயதான பார்வையற்ற சகோதரிகள் எத்தனையோ பேர், 2 கண்ணு தெரியும், அவங்க கண்ணு இருக்கவங்களே பெரும்பாடுபடுறாங்க. கண்ணு இல்லாத அவங்களுக்கும் ஒரு அறைய கட்டம் ஜெபம் பண்ணிட்டு வரோம். கர்த்தர் அநேகர் இந்த கட்டுமான படிக்கு எழுப்பி தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். சிலர் கேட்குறீங்க, ஐயா நாங்கள் எப்படி தாங்குற, தூரத்தில் இருக்கோம். இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, இது வழியாக ஜிபே ஃபோன்பே உண்டு. தபால் மூலம் தாங்குறவங்களுக்கு ஒரு வழி சொல்லுவேன். ஏன்னா மணியார் வாங்கி ஃபுல்லாக பண்ணி அதுக்கு
1000 அனுப்புனா 60 ரூபா வந்துடுது, கூட வந்துடுது ஐயா செலவுங்கிறீங்க. ஆண்டவருக்கு அதை காசை கொடுக்கலான்னுங்கிறீங்க. நல்லது, தேவனுக்குரிய தேவனுக்கு, ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுக்கணும். ஆனால் அப்படி நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறந்துருக்கார். நான் சொல்கிறேன், அந்த நம்பரை நீங்கள் குறித்து கொண்டு போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வழியாக அக்கௌண்ட் வழியாக அனுப்பிடுறாங்க. 36 35 38 89 63 36 35 38 89 63 இந்த நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் தான், அது வழியாக நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானுடைய கணக்கு வைக்கணும்னா நான் ஒரு நம்பர் தரேன், அதையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் கணக்கு வைக்கிறதுக்கான காணிக்கை செலுத்தினா அதிலே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வரும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு ஏன் ஆரோக்கியம் இல்லை? அநேகருக்கு மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, தோலில் ஆரோக்கியம் இல்லை, எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை, நரம்புகளில் ஆரோக்கியம் இல்லை, சர்வ அங்கத்திலையும் சுகம் கிடைக்கல. அதற்கு காரணம் என்ன? நாங்கள் அதை அறிந்து அதிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள உதவி செய். இன்றைக்கு உம்முடைய கோபத்தினால் எங்கள் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என்று தாவீது சொன்னானே, மாம்சத்தில் ஏன் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது என்பதை கற்றுக்கொள்ள உதவி செய்தேன். நாங்கள் கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, கடைபிடிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அன்பின் தெய்வமே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நெடுநாள் வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நரம்பு தளர்ச்சியினாலே கைகால் செயல்படாத மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அதே போல சரீரத்தில் பலவீனத்தினால சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். சுகர் பிரஷர்னால பாதிக்கப்பட்டு தன் அங்கங்களை இழந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் பரிபூர்ண ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடு. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கு ஆறுதலை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.